இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேள்வி கேக்குறது நானு, எனக்கு பதில் சொல்லுடா பரதேசி. வேதாடா, வேதவள்ளி, பாண்டியம்மா பெத்த பொண்ணு. பாக்கதேன் பொம்பளை மாதிரி இருப்பேன், பாதி ஆம்பளைக்கு சமமுடா நானு. சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? என்ன கிழிக்கிறியோ போய் கிழி போ. சும்மா இங்கே நின்னுட்டு ஊல விட்டுட்டு இருக்காது. போறேன்டா, போறேன், இப்ப போறேன். நிச்சயமா நான் உன்னை விட மாட்டேன். எங்க அம்மா சாவுக்கு உன்னை நான் பழி வாங்காம போகவே மாட்டேன். உன்னைய அரெஸ்ட் பண்ண வச்சு ஜெயில போடாம போகவே மாட்டேன். இது எங்க அம்மா பாண்டியம்மா மேல சத்தியம். என் அக்கா பொண்ணு நினைச்சதை சாதிக்காம விட்ட மாட்டாளே. அடுத்தடுத்து உனக்கு நடக்க போவது எல்லாமே சம்பவம். இல்லை, நம்ம அப்பா கிட்ட மோதி மோதி அவன் தோத்து போயிட்டே இருக்கான்ல. அதான் புதுசா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கான் தொடங்கி. தனியா மோதத்துக்கு துப்பு இல்லாதவன். பாப்போம் இந்த நாடகத்தையும் அவன் எப்படி நடத்துதான்னு பாப்போம். உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டா தானே உன் வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. போடி வெளிய, போடி வெளிய, போடினா போடி வெளிய, போடி போடி வெளிய, வெளிய போடி, போ வெளிய, போடின்னு சொல்லுதல, போ வெளிய, போ வெளிய. விடு போயிடலாம் அப்பா. ஏகே, என்ன இது அந்த காலம் நினைச்சியா? இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு உண்டு. இவ அம்மா இவகிட்ட என்னத்த சொல்லி செத்து போனன்னு தெரியல. அந்த உரிமையில இவ பேசுறா உன்ட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு எவன்டி சொன்னா? இவளை வெளியில போற சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு கூட உரிமை கிடையாது. இவ இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. இஷ்டம் நீ இங்க இரு, இல்லனா போ வெளிய. நீ நான் வெளிய போகணுமா? சொந்த குடும்பத்தையே எவ்வளவு ஒருத்தி முன்னாடி அசிங்கப்படுத்தி வெளியில போக சொல்லுதீங்களே, உங்களுக்கு இது அடுக்குமா? கோர்ட் என்ன சொல்லும்? அக்காவுக்கு பங்கு இருக்குன்னா பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு தான் சொல்லும். இந்த ஆளுகிட்ட பேசலாம் ஒரு பிரோஜனமும் இல்ல. வாமா உள்ள போலாம். மனுஷனா இவரு? எசக்கி நீ வாடி உள்ள. இளவேதா, என் பாசக்கார அக்காவை கொலை பண்ணவன நீ உள்ளார தள்ளிட்டு தான் திரும்பி அந்தமானுக்கேரி போகணும். நீங்க கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கல்ல மாமா? அவனை அழிக்க ஆறு வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். வலது காலை வச்சு உள்ளார போ. என்ன இது? சந்தல பேந்தா விடுதா? ஏன் சொத்துல இவளுக்கு பங்கு இருக்குங்குதா? நம்மோட அடுத்த கேஸ் இதுவாத்தான் இருக்குமோ? சவுந்தரபாண்டி, வெற்றி உனக்கே. முருகா. ரத்னா, இல்லை என்ன சொன்னவ? என்ன சொன்னாங்க? ஏம்ல என்ன சொன்னாவ? அறிவு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சண்முகம் மாமா வாயிட்டடா.
அறிவு கங்க்ராட்ஸ். ஏம்ல ரொம்ப சந்தோஷம்ல, ரொம்ப சந்தோஷம். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்ல தம்ல நடக்க நீனும் கலானத இல்லை விளக்காட்டா. வாழ்த்துக்கள்ல, வாழ்த்துக்கள். சந்தோஷம்ல, சந்தோஷம்ல. என்னக்கா சந்தோஷமா? அதான் நீ இருக்கல்ல. இனிமே அறிவை கையில பிடிக்கவே முடியாது. முதல்ல உங்க அம்மிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிப்பா. எம்மா நான் முழுகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிப்பா. போங்க அறிவு, போங்க, நீங்களும் போங்க. 2 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, நான் வாயு வயிறுமா இருந்து பார்க்க நீ இல்ல. எனக்கு பிடிச்சத ஆக்கி போட்டு கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க நீ இல்ல. ஆனா விஷயம் தெரிஞ்சா நீ நிச்சயம் சந்தோஷப்படுவ. அது எனக்கு தெரியுமா. என் பிள்ளைய நல்லபடியா பெத்தெடுக்க நீதான் எனக்கு துணை நிக்கணும். ரத்னா, முதல்ல போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ. ஹலோ அத்தை, டாக்டர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கா தெரியுமா? இல்லை டாக்டர் சொல்லல, என்ன சொன்னா வண்டி முதல் 2 மாசம் குடிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்னு சொன்னாவளா? ஐயா, அவங்க உங்க சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கு சின்ன பசங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினதுக்கு நாங்க சும்மாவே விட்டுருக்க மாட்டோம். ஆமாங்க ஐயா, என் பையன் பிரச்சனை தான் பண்ணான். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? தனியா கூப்பிட்டு வச்சு 4 செவத்துக்குள்ள விசாரிச்சிருக்கணுமா வேணாமா? ஐயா, அவன் சின்ன பையன், அறியாத வயசு. அவனுக்கு என்னங்கய்யா தெரியும்? அவனை போய் அடிச்சிருக்காக. மாமா, அவங்க ஸ்கூல்ல நடந்ததுக்கு உங்ககிட்ட எதுக்கு ஒப்பாரி வைக்குதாக? இதெல்லாம் சுத்த நான்சென்ஸா இருக்கு. ஒரு பெரிய மனுஷன் அப்படித்தான் வேதா. இந்த ஊர்ல எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் நம்ம முன்னாடி தான் வரும். நாம தான் எல்லாத்தையும் பார்த்து எது நியாயமோ அதை செய்யணும். ஆனா நீங்க இப்ப எனக்கு இப்ப பதவி இல்லதாம்லா. ஆனா செல்வாக்கு மரியாதை எல்லாம் இருக்குல்ல. ஒரு பெரிய மனுஷனா இவங்களுக்கு என்ன நியாயமோ அது நான் தானே செய்தாகணும். உங்க கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயமா? கண்டுபிடிச்சிட்டியே. வேதா, நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு வச்சுக்க.